அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை டிவி நேயர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 229வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். முதலாவது மக்கா முக்கர்ரமா மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பாவை சென்ற வாரம் ஷேக் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுதைஸ் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். சிந்தனை ரீதியான பாதுகாப்பு, அதேபோன்று ஒரு மனிதனுடைய சுற்றுச்சூழல், ஊர், நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பின் முக்கியத்துவம் என்ற கருப்பொருளை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய வசியத்தை செய்யும்படி சூரா நிஸா 131வது வசனத்திலே, ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற தக்வாவுடைய வசியத்தை செய்திருக்கிறோம். அதே நேரம் சங்கையான மாதங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த 4 மாதங்கள், அதில் ஒரு மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதில் உங்களுக்கு நீங்களே பாவம் செய்து அநியாயம் இழைத்து கொள்ள வேண்டாம், எனவே பாவங்கள் இழைத்து அந்த மாதங்களை நீங்கள் அகௌரவப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். மோமின்களே, நாங்கள் ஃபித்னாக்கள் சூழ நிறைந்த ஒரு காலத்தில் வரும், பயங்கரமான ஒரு காலம், சிரமங்கள் நிறைந்த காலம், பல அசம்பாவிதங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, பல பாதகமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய மிக ஒரு இக்கட்டான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த காலத்தில் நமக்கு மிகவும் கட்டாயமான, அத்தியாவசியமான, உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்று தான் பாதுகாப்பு. சூழல் பாதுகாப்பு, நம்முடைய உடலுக்கு, உரிமைகளுக்கு, நம்முடைய ஆத்மாக்களுக்கு, நம்முடைய மனசுகளுக்கான பாதுகாப்பு. ஒரு கவிதை படிக்கிறார்கள், தீன் என்பது தீனுடைய அடையாள சின்னங்கள் நிலைநாட்டுவது தான். அதே போன்று எங்களுடைய வழிகள் பாதுகாப்பாக அமைய வேண்டும், எங்களுடைய குடிமக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டும். இதுதான் மார்க்கம். மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தேவை, குடிமக்களுக்கும் பாதுகாப்பு தேவை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவிலே முதலாவது பிரதானமான விடயமே இந்த மக்காவுக்கு அவர்கள் கேட்ட துஆ. சூரா பக்ரா 126 வசனம், இந்த ஊரை யா அல்லாஹ் பாதுகாப்பான ஒரு நகராக மாற்றுவாயாக, அவருடைய மக்களுக்கு நீ உணவளிப்பாயாக, கனிவர்க்கங்களை வழங்குவாயாக. அதே போன்று ரிஸ்கை விட முதன்மையாக பாதுகாப்பை, அபயத்தை கேட்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் 35வது வசனம், இந்த ஊரை நிம்மதியான பாதுகாப்பான ஊராக ஆக்கு, என்னையும் ஏகத்துவத்தோடு சேர்த்து கேட்கும் பொழுது என்னையும் என்னுடைய பிச்சலங்களையும் இணை வைப்பது, சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எனவே துஆவில் 2 வகையான பாதுகாப்பை இணைத்திருக்கிறார்கள். ஒன்று ஆத்மாவுக்கு உடலியல் ரீதியான பாதுகாப்பு, இன்னும் ஒன்று கொள்கை ரீதியான பாதுகாப்பு. உடலுக்கு ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு, ஆத்மாவுக்கு ஆபத்தில் விட்டு பாதுகாப்பு. அதே போன்று நம்முடைய ஈமானுக்கு, ஏகத்துவத்துக்கு ஷிர்க்கை விட்டும் பாதுகாப்பு. ஏகத்துவத்துடைய விடயத்தையும் மக்களுடைய அடிப்படையான பாதுகாப்பையும் இணைத்து துஆவிலே கேட்டிருக்கிறார். இது உண்மையிலே ஈமானுடைய அர்த்தங்கள் மிக உயர்தரமான, ஷரியத் நமக்கு கொண்டு வந்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்ற மிக உன்னதமான ஒரு உள்ளர்த்தம், ஒரு யதார்த்தபூர்வமான விடயம். எனவே பொதுவாக இதை நாங்கள் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, சிந்தனையால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு 2 பாதுகாப்புகளும் நமக்கு அவசியம். உடலியல் ரீதியான, அதே நேரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கொள்கை ரீதியாக ஈமானுக்கு, ஏகத்துவத்துக்கான பாதுகாப்பு, ஷிர்க்கு இணை வைப்பை விட்டும். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கருத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களில் யார் தன்னுடைய மனசில் நிம்மதியானவராக, அதே நேரம் தன்னுடைய உடலில் ஆரோக்கியம் பெற்றவராக, அவரிடத்தில் அன்றைய நாளுடைய ஆகாரம் இருக்கும் நிலைமையில் காலை பொழுதை அடைவாரோ, உளவியல் ரீதியான பாதுகாப்பு, மனதிலே பாதுகாப்பு, மனசில் நிம்மதி, உடலுக்கும் ஆரோக்கியம், அதே போல அன்றைக்கான ஆகாரம், உணவு இருக்கிறது. அவருக்கு முழு துனியாவும், துனியாவுடைய சகல பகுதிகளோடும் அவருக்கு வழங்கப்பட்டதும், முழு துனியாவும் அவருக்கு கிடைத்ததுக்கு ஈடான பாக்கியங்கள் தான் இவைகள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய நெறிமுறை, எப்படி ஒரு வாழ்க்கை திட்டம்! உண்மையிலே இப்போ லாபகரமான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு, ஒரு தீர்ப்பு. அதுதான் நிம்மதி, பாதுகாப்பு, அபயம். எனவே 2மே ஒன்று கொண்டு பிணைந்தது. ஈமானுக்கு மிக முக்கியமான 2 ஈமானை சூழ்ந்துள்ள பகுதிகள். இஸ்லாத்துடைய ஒளி இளங்க ஆரம்பித்த நாள் முதல் கியாமத் நாள் வரைக்கும் இந்த 2ம் ஒன்று கொண்டு பிணைந்த அடிப்படையான அம்சமாக இருக்கின்றன, 2 பகுதிகளாக இருக்கின்றன. அந்த இஸ்லாத்தை உயர்த்தக்கூடியது. எனவே இஸ்லாத்துடைய கண்ணியம், பாதுகாப்பு, அபயம் அனைத்துமே இந்த 2ன் பாதுகாப்பில் தான் இருக்கிறது. ஈமான், ஏகத்துவம், அதேபோல் நடுநிலை போக்கு, அத்துமீறி நடப்பது, அசமந்த போக்கில் நடப்பது, 2ஐயும் நாங்கள் தவிர்த்து கொள்வது. ஈமானை சவர்களை பொதுவாக இந்த மிக நம்மை நிம்மதியாக உறங்க விடாத, நம்முடைய தூக்கத்தை கூட குலைக்கக்கூடிய, கெடுக்கக்கூடிய சமகால
மனிதனுக்கு மனித நேயத்துக்கு ஏற்பட்ட மிக கொடூரமான தீப்பொறி போன்று தாக்கக்கூடிய உலகம் தீயிலே எரியக்கூடிய அளவுக்கு உலகத்துக்கும் இடர் ஏற்படக்கூடிய அளவுக்கு நடக்கின்ற ஒன்று தான் இந்த கலாச்சார போர்னு சொல்வது. சிந்தனா ரீதியான போர், மனிதர்களை சிந்தனா ரீதியாக மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கின்ற, மக்களை வழி கெடுக்கின்ற, மக்களை திசை திருப்புகின்ற, மக்களை பலகீனப்படுத்துகின்ற அப்படியான ஒரு அல் கஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்வார்கள் அரபியில். அது உண்மையிலே இன்று தலைவிரித்தாடுகின்ற காலம், சரியத்தோடு மோதுகின்ற காலம். எப்படியுமே மனித சமுதாயத்துக்கு எதிராக மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய நேர்வழிக்கு பாரமாக தவறான வழியை காட்டக்கூடிய அப்படியான கலாச்சார போர். எனவே அதன் மூலம் எத்தனையோ வாலிபர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அதிலே மூழ்கி விட்டன, அதன் பக்கம் சாய்ந்து விட்டன, அதிலே ஏமாந்து விட்டன, அப்படியே ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். எப்பொழுதுமே அவர்களை பிணைந்த ஒன்றாக அந்த கஸ்வுல் ஃபிக்ரி தாக்கம் செலுத்தியிருக்கிறது. எனவே இதிலே உண்மையிலே இந்த கட்டத்திலே இதை விட்டும் பாதுகாப்பது மிக முக்கியம். இதை விட்டும் விடுதலை பெறுவது, சமூகத்தை பாதுகாப்பது, குறிப்பாக வாலிபர்களை பாதுகாப்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது உண்மையிலே இந்த கலாச்சார போரிலிருந்து விடுதலை பெறுவது ஆகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பிரதானமான அஸ்திவாரமான விடயமாக இருக்கிறது. உள்ளங்களை, சிந்தனைகளை, கொள்கைகளை இப்படியான போர்களிலிருந்து தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், புத்தி அறிவு என்பது அதன் மேலே உள்ள மிகப்பெரிய உள்ளர்த்தம் உள்ளது, யதார்த்தபூர்வமானது. அது புலன்களில் மிக மகத்துவமானது, பிரயோசனம் அளிக்கக்கூடியது. அதன் மூலம் ஒரு மனிதன் கட்டளைகளை, மார்க்க கட்டளைகள் எடுத்து நடக்கிறான், அதை விளங்குகிறான். அது உண்மையிலே மனித நடைமுறைகள், இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கு புத்தி சீர்மையாக இருப்பது ஒரு கட்டாயமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றார்கள், உண்மையிலே உறுதியான ஒரு விடயம் என்னவென்றால், சரியான கருத்து பொதுவாக எது சரி எது பிழை என்று தேர்வு செய்கின்ற ஆற்றல் அறிவின் மூலம் தான் ஏற்படும், புத்தியின் மூலம் தான் ஏற்படும், புத்திசாலித்தனம் மூலம். அதன் உண்மையிலே ஒரு மனிதன் பகுத்தறிவு ரீதியாக செயல்படுவதற்கு அறிவு உதவி செய்கிறது, கட்டளைகள் எடுத்து நடப்பதற்கு உதவி செய்கிறது. அதன் மூலம் அல்லாஹ்வை சரியாக புரியலாம், அல்லாஹ்வுடைய பேச்சையை விளங்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய ஞாமத்துகளை நாங்கள் சென்றடையலாம். அதே நேரம் ரசூல்மார்களை, தூதுவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய தன்மை என்பதும் ஏற்படும். ஆனால் எப்பொழுது எல்லா அடியார்களுடைய மனிதனுடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள் சரிவர செயல்படாத பொழுது, சிந்தனைகளை சரியாக பயன்படுத்தாத கட்டத்தில் தான் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டதும் வேதங்கள் இறக்கப்பட்டதும், சிந்தனை சரியாக பயன்படுத்தாத முறையில் வாழும் பொழுது. எனவே அது எப்பொழுதுமே ஒரு முதுமொழி போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. ஒருவருக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியங்களிலே சிறந்த பாக்கியம் அறிவு, ஞானம், புத்தியை விட வேறொன்று கிடையாது. அவரை நேர்வழியின் பக்கம் தட்டி செல்கிறது, அவரை அழிவு பாதைகளை விட்டு தடுக்கிறது. புத்தி, பகுத்தறிவு தான் அவரை நேர்வழியின் பக்கம் விட்டு செல்கிறது. அழிந்து நாசமாகுவதை விட்டு, மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்து அழிந்து நாசமாக விட்டு அவரை பாதுகாக்கிறது. எனவே மார்க்கத்தை புரிய அறிவு, ஞானம் தேவை. என அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த சுய புத்தி, பகுத்தறிவு இருக்கிறதே, இது பிரதானமாக நம்மை பாதுகாப்பதற்கு வழிகோலாக அமைய வேண்டும். அதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்படியான பயங்கரமான குறிக்கோள்களை உள்ளடக்கி, உள்நோக்கங்களை உள்ளடக்கி, நமக்கு எதிராக கட்டவிழ்த்துவிடப்படுகின்ற சிந்தனா ரீதியான போர்கள், கலாச்சார யுத்தங்கள், நடத்தை பிறழ்வுகள், இப்படியான விடயங்களில் நம்முடைய வாலிபர்களின் சமூகத்தை பாதுகாப்பதற்கு இதை நாங்கள் சரியான முறையில் முன்னைய சமுதாய கால முன்னோர்கள், முன்னைய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதுக்கு இணங்க தட்டு தெளிவான ஆதாரங்களோடு இந்த குழப்பமான காலத்திலே நாங்கள் செயல்பட வேண்டும். இஸ்லாமிய சமூகம் பொதுவாக இன்று எப்படி இந்த சிரமமான, பாதகமான, பயங்கரமான இந்த சவால்களுக்கு முன்னால் அவருடைய சமூகத்துடைய தனிநபர்களின் சமூகமும் உண்மையிலே மிகவும் சவாலோடு பயணிக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறது. உண்மையிலே புத்திசாலிகள், தூர நோக்குள்ளவர்களுக்கு இந்த சவால்கள் வருகின்றன. எப்பொழுதும் அவர்கள் தான் குறிவைக்கப்படுகிறார்கள். தூர நோக்கோடு, ஒரு திட்டத்தோடு, எதிர்கால ஒரு சிந்தனையோடு வாழ்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு தான் இந்த சவால்கள் மிக அதிகமாக முன்வைக்கப்படுகின்றன. அது உண்மையிலே ஒரு தூர நோக்கும் குறிக்கோளும் புத்திசாலிகளிடம் இருக்கும், புத்திஜீவிகளிடம் இருக்கும். எனவே அவர்கள் ஷரியத்துடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாகத்தான் இதை பார்ப்பார்கள். அது உண்மையிலே நிம்மதி, பாதுகாப்பு என்பது சமூகத்துடைய பாதுகாப்பு. அதன் மூலம்தான் சமூகத்துக்கு முடியும் தன்னுடைய இலக்கை, தன்னுடைய குறிக்கோளை, நோக்கங்களை, சூழலை பாதுகாப்பதற்கு, அவருடைய அடிப்படை இயல்புத்தன்மையை பாதுகாக்க முடியும். அதே போன்று காலாகாலம் உலகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளுக்கு அந்த நிழலில் அவர்கள் நேரான வழியை பயணிக்க முடியும். எச்சரிக்கைகள், அச்சுறுத்தல்கள், செயல் ரீதியான
அதே போன்று தாக்குதல் ரீதியான அசம்பாவிதங்கள் ரீதியான எல்லா அச்சுறுத்தல்களையும் முறியடிக்க முடியும். எனவே இது உண்மையில் இந்த பாதுகாப்பு நிம்மதி என்பது அதுக்கு ஒரு கவசமாக அது அமைகிறது. இந்த சமகால தாக்குதல்கள் அசம்பாவிதங்கள் சமகால சவால்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக அமைகிறது. சமூகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைகிறது. அதை எதிர்த்து போராடுவதற்கு உதவி செய்யக்கூடியதாக அமைகிறது. அதை முடித்து கட்டுவதற்கு ஒரு உறுதுணையாக அமைகிறது. சமகால சவால்களை முறியடிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அது அமைகிறது. எனவே இப்படியான பாருங்கள், மனிதன் அடிப்படை உரிமை மனித உரிமைகள் சீர்குலைக்கப்படுகின்ற, அதற்கு களங்கம் விளைக்கப்படுகின்ற அந்த காலத்திலே ஷரியத்திலும் ஒழுங்கு முறைகளிலும் எந்த அமைப்பில் அதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பதற்கு இந்த சூழல் நிம்மதி பாதுகாப்பாக அமைவது ஒரு வழிகோலாக அமையும். மார்க்கமயப்படுத்தி ஒரு விடயங்களை நாங்கள் தீர்வை எதிர்பார்ப்பதன் மூலம் அதை நாங்கள் முடித்து கட்டலாம், இல்லாதொழிக்கலாம். எனவே பாருங்கள், மனித வியாபாரம், மனிதர்களை விட்டு பிழைக்கின்ற, மனிதர்களை கருவிகள் போன்ற சாதனங்கள் போட்டு பயன்படுத்துகின்ற, மனிதர்களோடு மான மரியாதையோடு விளையாடுகின்ற இப்படியான வியாபாரங்கள் நடக்கின்ற ஒரு காலமாக மனிதர்களை தன்னுடைய சுயத்துக்கு பயன்படுத்துகின்ற லௌகிக அதே போன்று பௌதிக லாபங்களுக்காக வேண்டி மனிதர்களை பயன்படுத்துகின்ற இப்படியான ஒரு மிக தீய ஒரு சவாலும் நமக்கு முன்னால் இருக்கிறது, பயங்கரமான சவாலும் இருக்கிறது. எனவே பொதுவாக வரையறைகள் எப்பொழுதுமே செயற்பாடுகள், அதே நேரம் இப்படி விடயங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும், தன்னைத்தானே பாதுகாக்க முனைகின்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற, அவர்களை நாங்கள் பாதுகாத்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்புகளை வழங்குகின்ற இப்படியான எதிர்மறையான சிந்தனைகளுக்கு எதிராக எதிர்த்து போராடுகின்ற ஒரு விடயம் நம்முடைய நிம்மதி பாதுகாப்பு குர்ஆன் ஹதீஸுடைய முன்னோருடைய வழிகாட்டல் மூலம் நடப்பதன் மூலம் நமக்கு உறுதுணையாக அமையும். அதே நேரம் சமூக வலைத்தளங்களிலே பரவுகின்ற பொய்கள், வதந்திகள், இட்டுக்கட்டுகள், கேவலப்படுத்துகின்ற விடயங்கள், மானபங்கப்படுத்துகின்ற விடயங்கள், சீர்கட்ட சிந்தனைகள், அசத்தியமான ஒளிபரப்புகள், அதே போன்று பரத்தப்படுகின்ற இப்படியான செய்திகளை அதோட உண்மை நிலவரங்கள் என்ன அதை புரிந்து அதற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலைமை நமது இந்த காலகட்டத்தில் கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போன்று கையடக்க தொலைபேசிகள் மூலமாக நடக்கின்ற சீர்கேடுகள், ஆபத்தான விடயங்கள், அவைகளுக்கு எதிராக நாம் எதிர்த்து அதை முறியடிப்பதற்கு நம்மிடத்தில் சீரிய புத்தியும் குர்ஆன் ஹதீஸுடைய தொடர்பும் ஆன்மீகமும் இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே அந்த விடயங்களை சொல்லிவிடுவது. சமகாலத்தில் டிஜிட்டல் யுகம் இப்படியான யுகத்தில் நடக்கின்ற மனிதர்களுக்கு புறம்பான மனித மானங்கள், மரியாதைகள், மனிதர்களுக்கு ஆபத்தான விடயங்களை முறியடிப்பதற்கு சீர்மையான புத்தியும் அறிவு ஞானங்களும் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே, ஈமானிய ஒளியிலே நமக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு கட்டமாக இந்த பயங்கரமான நிலைமையிலிருந்து சமூகத்தை பாதுகாக்கின்ற கடமை நமக்கு இந்த பாதுகாப்பு அபயம் அப்படியான சூழலை உருவாக்குவதன் மூலம் நமக்கு இலகுவாக அமையும். இஸ்லாமிய சமூகமே இந்த குற்றவியல் நடவடிக்கைகள், குற்றவியல் முன்னெடுப்புகள் இவைகள் எல்லாம் உண்மையிலே பல கோணங்களில் நமக்கு முன்னால் வருகின்றன. அந்த குற்றங்கள் எல்லாம் பல வடிவத்தில் நம்மை வந்து அடைகின்றன. நாம் எல்லோரும் ஒன்றாக நின்று எதிர்த்து போராட வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும். பிரிந்து இதை முறியடிக்க முடியாது. எனவே சமூக பாதுகாப்பை நிலைகுலைய வைக்கின்ற, ஆட்டங்காண வைக்க முயற்சிக்கின்றவர்களுக்கு முன்னால் ஒரே அணியாக நின்று போராட வேண்டும். சமூகத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றவர்களை எதிர்த்து போராட ஒரே அணியிலே ஒன்று சேர வேண்டும். பிரிவினை மூலம் முடியாது, நமக்கு மத்தியிலே பிரச்சனைகள் மூலம் முடியாது. இந்த பொய்கள், எட்டுக்கட்டுகள் இப்படியான தலைமைத்துவத்திற்கு எதிராக, அதேபோல் உலமாக்களுக்கு எதிராக, முக்கியமான சமூகத்தில் முக்கிய பிரமுகர்கள், முக்கியமானவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற பொய்கள், வதந்திகள், எட்டுக்கட்டுகளை நாம் ஓரணியாக நின்று எதிர்த்து போராட. இவைகள் சமூகத்துடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விடயங்கள், சமூகத்தை ஒரு நிலையான போக்கில் பயணிக்க வைப்பதற்கு முட்டுக்கட்டைகள். என இப்படியான பொய்கள், இட்டுக்கட்டுகள், பழி சுமத்தல்கள், அதே போன்று அவர்களை பற்றி அபகீர்த்தி ஏற்படுகின்ற விடயங்கள்லாம் சமூகத்துடைய பலகீனத்துக்கு காரணமாக அமையும். சமூகத்துடைய தலைமைகள் அவர்களை பற்றி வீணான பழிகளை, கேவலமான விடயங்களை பேசுவதற்கு நாம் இடமளிக்கக்கூடாது. எனவே எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்ப்பது சமூகத்துக்கான ஒரு பலமாக இருக்கும். எனவே அப்படியான வெறும் கற்பனை ரீதியான யூகங்களை வைத்து பேசுகின்ற அப்படியான விடயங்கள், அதுக்கு கற்பனை ரீதியான அடிப்படையற்ற ஆதாரங்களை முன்வைப்பது எல்லாமே நமக்கு சமூக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். எனவே அவைகளை நாங்கள் ஓரணியாக என்று போராட வேண்டும். மக்களுடைய சொத்துக்கள், புத்திகள், அதே போன்ற அறிவு ஞானங்கள், பிள்ளைகள், அதே போன்று சொத்து செல்வங்கள்
ஆன்மாக்கள், உயிர்கள், இதெல்லாம் தீனுடைய அடிப்படையாக பாதுகாக்கப்பட வேண்டிய இவைகளை பாதுகாப்பதற்கு தான் தீனுடைய ஷரியா சட்டங்களே அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பொதுவாக இந்த காலத்தில் மிகவும் இந்த போர்கள் யுத்தங்களை பற்றிய அறிவு, ஞானம், அனுபவமும் நமக்கு போதிய அளவு தேவைப்படுகிறது. அதே போன்று இப்படியான விடயங்களிலே பொய்யான இட்டுக்கட்டுகள், போர் நிலவரங்களிலும் கூட பொய்யான தகவல்களை முன்வைப்பதை நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். பொய்யான விடயங்கள் என்ன ஒரு சமூகத்தை கேவலப்படுத்தி ஒரு சமூகத்தை மட்டம் தட்டி பேசுகின்ற விடயங்களை நாங்கள் அறிவுபூர்வமாக அதை நாங்கள் விளங்க வேண்டும். சமூகம் ஒரு அறிவுபூர்வமான அமைப்பில் செயல்படுகின்ற பொழுதும் அது பாதுகாப்புக்கும் நிலையான ஒரு அஸ்திவாரமாக அமையும். எனவே எச்சரிக்கை கடுமையாக நாங்கள் எச்சரிக்கையோடு நடக்க வேண்டும். இப்படியான எதிரிகளுடைய வழிகள் நாங்கள் பயணிப்பது, எதிரிகளுடைய சாதனங்களில் நாங்கள் அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய பயணத்தை, நம்முடைய நோக்குகளை வைப்பது நமக்கு உண்மையிலே புரியாமலே அவருடைய பேச்சுக்களை நம்பி நாங்கள் அதற்கு ஏற்றவாறு செயல்படுவது மிகவும் எச்சரிக்கையாக தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயம் என்று சொல்லிவிட்டு, ஒற்றுமை தேவை, ஸ்திரப்போக்கு தேவை, சரியான வழியை நடக்க வேண்டும், வரலாறுகளை புரிய வேண்டும். அதே போன்று முன்னைய கால அல்லாஹ்வுடைய வழிமுறைகள் எப்படி நமக்கு உலகத்திலே ஒவ்வொரு காலங்களில் நடைபெற்ற வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, சுன்னத்தல் ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டன. எனவே வெற்றியாளர்கள், சக்ஸஸ்ஃபுல்லானவர்கள், எப்பொழுதும் தூர நோக்குள்ளவர்கள், தனிநபர்களாக, நிறுவன ரீதியாக, நாடாக ஒன்றிணைய வேண்டும். இந்த பொறாமைக்காரர்கள், இந்த குரோதமுள்ளவர்கள், இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்களை எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக அவருடைய சதிகளை முறியடிப்பதற்கு, அவர்களை இல்லாதொழிப்பதற்கு, அவர்களுடைய கெடுபிடிகளை விட்டு சமூகத்தை பாதுகாப்பதற்கு தன்னால் என்ற பங்களிப்பினை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதாவது சதி செய்யக்கூடியவர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், தீய சூழ்ச்சிகள் யார் செய்கிறார்களோ அவர்களே தான் அது சூழ்ந்து கொள்ளும். தன்வினை தன்னை சுடும் என்று சொல்வது போன்றும் அது தன்னைத்தானே அது சூழ்ந்து கொள்ளும். தனக்கு அந்த சதி வினையாக மாறும். 43 சொந்தவினர்கள் அவர்கள் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் அதை முறியடிப்பதற்கு சதி செய்கிறான். அல்லாஹ் சதியை முறியடிப்பதில் சிறந்தவன். அது அன்பால் சதி திட்டம் தீட்டு செயல்படுவதில் அல்லாஹ் சிறந்தவன். அன்பால் 30 வசனம். இறுதியாக மேலா ஹுதுபாவிலே ஈமான் கொண்டு அவருடைய ஈமானை ஷிர்க், இணை வைப்பென்ற அநியாயத்தோடு கலக்காமல் தூய ஈமானுடைய யார் வாழ்வார்கள் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், அவர்கள் நேர்வழிப்பட்டவர்கள். எனவே ஈமான் தான் தூய்மையான கலப்பற்ற ஈமான், இறை விசுவாசம், இறை நம்பிக்கை தான் உண்மையான பாதுகாப்பை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை அந்நாம் 82 வசனத்திலே அல்லாஹ் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறான். அந்த ஆயத்தை ஓதி பரக்கத்துக்கு அதுவாச்சு இஸ்திக்பாசிமத்துண்டு ஆயத்தை ஓதி முதலாவது கொத்துபாவை துஆ பிரார்த்தனை முடித்துடன் கொத்துபாவை ஹம்து சலவா தக்குவோடு வசதியோடு ஹாஜிகளுக்கு, ஹஜ்ஜுடைய காலம், ஹாஜி வரக்கூடிய காலம், ஹாஜிகளுக்கு ஒரு தூதை முன்வைத்து முடித்துக் கொள்கிறார்கள். சுருக்கமாக மூமின்களை பொதுவாக ஹாஜிகள், பரக்கத் பொருந்திய ஹாஜிகளே, அல்லாஹ் நம்முடைய ஊருக்கு ஒரு ஹரம், 2 புனித ஸ்தலங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான், பாக்கியம் அளித்திருக்கிறான், நிம்மதி பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே நாங்கள் அதை நிம்மதியான ஒரு ஹரமாக, புனித ஸ்தலமாக, புனித பூமியாக நாங்கள் ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையே. மக்கள் அப்படி இருந்த அவங்களுடைய சூழலிலிருந்து மக்கள், அதாவது சில மக்கள் திடீரென தாக்குதல்களுக்கு, ஆபத்துகளுக்கு குறிவைக்கப்படுகிறார்கள் என்ற ஆயத்தை ஓதினார்கள். அது முன்பிற்பதோடு சம்பந்தப்பட்ட விடயம். அங்கபூத் விடயம் என்ன? ஹரம் பாதுகாப்பானது, அஃபயமுள்ள பூமி. அங்கபூத் 67 வசனம். எனவே நாங்கள் அவர்களுக்கு அதை ஒரு புனித பாதுகாப்பான ஒரு புனித பூமியாக நல்ல வசதியாக கொடுத்தோம். அதிலிருந்து பல கனி வர்க்கங்கள், பலாபலங்கள், லாபங்கள் எல்லாம் அல்லாஹ் அதை கொண்டு வருகிறது. அந்த ஹரம் ஷரீஃப் தனக்குள் ஏற்றுக்கொள்கிறது. எங்கள் புறமிருந்து ரிஸ்கை அங்கே இழுத்து கொண்டு வருகிறோம், சாய்த்து கொண்டு வருகிறோம், கொண்டு வந்து சேர்க்கிறோம். கசதம்பத்தில் வசனம். எனவே அல்லாஹ் அருள்புரிகிற மிக நியாமத்தான் பாதுகாப்பு, நிம்மதி. என்னுடைய அல்லாவுடைய கிருபையினால் மிக பாதுகாப்புக்கு அஸ்திவாரமாக என்னுடைய ஊர் இருக்கிற நாடு இருக்கிறது. அது அல்லாஹ்வின் கிருபையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆபத்துகளை விட்டும். இதோ சிறந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் இருக்கிறோம். நம்மை வந்து அடைந்திருக்கிற ஹஜ்ஜுடைய காலங்கள், ஒளிமயமான இரவுகள் எங்களை முன்னோக்கி வருகின்றன. உண்மையிலே ரஹ்மானுடைய சூது கோஷ்டியினர், விருந்தாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக எல்லா கால்நடைகள் மீதும் ஹரம் ஷரீஃபுடைய தெண்டல் காற்று வீசுகிறது. எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஒளியை பெற வேண்டும், பிரகாசம் அடைய வேண்டும் என்ற தேட்டத்தோடு, அவாவோடு, தாகத்தோடு வருகிறது. மக்கள் எல்லாம் எல்லா திக்கு திணைகளிலும், மூளை முடுக்குகளிலிருந்தும் பிரயாணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்தடைகிறார்கள். எல்லோருமே ஒவ்வொரு எட்டையும் இறைவனுடைய முன்னுதாரணமின் உலகத்தை படைத்தவனுடைய பாதுகாப்பிலே கழிக்கிறார்கள், எட்டெடுத்து வைக்கிறார்கள் என்ற அந்த கவிதையை படித்துவிட்டு, பொதுவாக உண்மையிலே நாங்கள் இந்த ஹஜ் ஒரு இபாதத், நாங்கள் இந்த ஹரம் ஷரீஃபுடைய நோக்கங்களை, குறிக்கோள்களை பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எனவே அதில் பல கலாச்சார நாகரிக ரீதியான பல பிரயோசனமான பெருமிதமான விடயங்கள் இருக்கின்றன.
தல்பியா, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதிலளிப்பது, அல்லாஹ்வுடைய கோழிகளை ஆதரவிப்பது, திக்ர் செய்வது, துஆ கேட்பது, அல்லாஹ்வை அழைப்பது, அல்லாஹ்விடம் பச்சாதாபப்படுவது, உள்ளட்சத்தோடு செயல்படுவது, தூய்மையோடு செயல்படுவது, கெஞ்சி கதறிய பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவது, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு முன்னர் பாவத்தில் தௌபா செய்வது, அல்லாஹ்வை பாராட்டுவது, பரிபூர்ண ஒழுங்காக அமைக்கப்பட்ட ஒரு அழகான முறையோடு நடக்கின்ற ஒரு ஹஜ்ஜாக இருக்கிறது. சிறந்த ஒரு வழிகாட்டல், சிறந்த ஒரு முன்மாதிரியாக மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நெறிமுறை தான் ஹஜ். ஒரு தூய்மையான ஒரு வணக்க வழிபாடு, இஹ்லாஸோடு செய்யப்படக்கூடிய ஒரு அமல். எனவே இது உண்மையிலே பரக்கத், அல்லாஹ்வுடைய ஹிதாயத் பரக்கத்துடைய நறுமணம் கமலக்கூடிய ஒரு இபாதத். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பாக்கை நமக்கு தந்தது போன்று சட்டங்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் முன்வைக்கப்படுகின்ற சட்ட விதிமுறைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. எனவே அனுமதிக்கப்படாத முறையில் யாரும் அதாவது சட்ட விரோதமாக யாரும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. சட்டங்களை பேணிக்கொள்ள வேண்டும். எந்த விதமான பாதகங்கள், அநியாயங்கள், அத்துமீறல்கள் நாங்கள் ஈடுபடக்கூடாது. நிம்மதி அளிக்க வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடாது என்ற வழிகாட்டல்களை சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹாஜிகளே, பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வந்திருக்கக்கூடியவர்களே, இதோ சமூகம் பிரம்மாண்டமான ஒரு ஒற்றுமையின் பக்கம் தேவை இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜுடைய ஒன்று கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உண்மையிலே பயங்கரமான சவால்களை முறியடிப்பதற்கு ஒன்றிணையக்கூடிய ஒரு ஒற்றுமை களமாக இது அமைய வேண்டும், ஒற்றுமை மாநாடாக அமைய வேண்டும். இந்த குறிப்பாக நம்முடைய பலஸ்தீன் சகோதரர்களை குறிப்பாக சொல்கிறார்கள், பலகீனப்படுத்தப்படுகின்ற, அநியாயம் செய்யப்படுகின்ற அவர்களுடைய அந்த துக்கங்களில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அவர்களை துஆக்களை மறக்கக்கூடாது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மறக்கக்கூடாது. அவர்களுடைய விடுதலைக்கு நாங்கள் கெஞ்சி அல்லாஹ்விடம் கெஞ்சி கதறி அழுது துஆ கேட்க வேண்டும். அவருடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும், சிரமங்கள் நீங்க வேண்டும், நெருக்கடிகள் நீங்க வேண்டும். அவருடைய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய இஸ்லாமிய சமயத்தில் எல்லா ஃபித்னாக்களை விட்டும் கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பானாக, உள்ரங்கம் வெளிரங்கம் எல்லா விதமான ஃபித்னாக்களை விட்டு பாதுகாத்து பரிபூர்ணமான நிம்மதியை, ஈமானை, பாதுகாப்பை, ஸ்திரப்போக்கை, தயாள தன்மையை, தாராள தன்மையை, நல்ல விசாலத்தை எல்லாம் ஏற்படுத்துவானாக, அழகு சௌந்தரியங்களை ஏற்படுத்துவானாக என்று துஆ கேட்டு ஸலவாத்து சொல்லி நீண்ட துஆவோடு நம்முடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர துணை நம்ம ஹுத்பா இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.